ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து ஜூலை 23 2026 வியாழக்கிழமை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இன்னும் 0.7%, 0.67% ரைட் நவ் as we speak. It's about going to be 3 p.m. 2:58 p.m. ஸ்மால் கேப் அதிகமாக அடிபட்டிருக்கு, கிட்டத்தட்ட 1%, மிட் கேப் ஒரு 1.04%, அண்ட் தென் நிஃப்டி ஐடி 0.11%, நாட் மச். ஸோ இந்த ப்ராடர் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதிகமாக அடிபட்டிருக்கு. மேஜர் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூஎஸ்-ஈரான் வார் தான். ஆஸ் வி ஸ்பீக் ரைட் நவ் தி பிரண்ட் க்ரூட் ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட $98 தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ $98 போகையில் வந்து கிட்டத்தட்ட 4% அப்பு இன்னைக்கு மட்டுமே. அதை வச்சு தான் மெயின் ரீசன் வந்து ஒன்று வந்து இந்த ஆன்கோயிங் வார், அமெரிக்கா ஈரான் அடிக்கிறது, ஈரான் பக்கத்தில் அடிக்கிறது, அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பிளாக்கேடு, ப்ளஸ் இப்போ நியூ என்ட்ரண்ட் வந்து ஹவுதீஸ், ஏமன் பேஸ்டு ஹவுதீஸ் வந்து சவுதி ஆயில் டேங்கர் 2 அடிச்சிருக்காங்க ரெட் சீல. ஸோ நாட் ஓன்லி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், இப்போ ரெட் சீலையும் தாக்கப்படுகிறது, அங்கேயும் நாங்கள் பிளாக்கேடு போட்டிருக்கோங்கிறாங்க. ஸோ ஹவுதீஸ் ஆர் என்ட்ரிங் இன் சப்போர்ட் ஆஃப் ஈரான். ஸோ கொஞ்சம் வார் காம்ப்ளிகேட் ஆகுது. ஸோ ஆயில் ப்ரைஸ் இஸ் ஷூட்டிங் அப். இந்தியாவுக்கு வந்து 60 to 70 வந்து வெரி ஸ்வீட் ஸ்பாட். இந்தியன் எக்கானமி ரொம்ப நல்லாவே இருக்கும், பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. ஒரு 70, 80, 90 அதெல்லாம் தாக்கு பிடிக்கலாம். 100க்கு மேலே போகையில் 100, 110, 120 எல்லாம் வந்து நல்ல சிவியராக நம்ம எக்கானமியை பாதிக்கும். ஸோ அதனால தான் இந்த அடி. போர் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு ஆயில் ப்ரைஸ் ஏறலைன்னா நம்ம சந்தோஷம், இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை, இந்திய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பட் ஆனால் ஈரான் வந்து அவங்களுடைய லெவரேஜ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ். ஸோ அதில் தான் போய் அடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. ப்ளஸ் இப்போ ரெட் சீயையும் அவங்களுடைய அலைஸ் வந்து ஹவுதீஸ் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏமன்லேருந்து. ஸோ அப்படிங்கையில் வந்து இட் இஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் பேனிக் அப்படிங்கிற மாதிரி தான் ரைட் நவ் இருக்குது. பட் ஐ டோன்ட் சி எ மேஜர் இஷ்யூ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் வந்து தே கேன் நாட் கண்டினியூ ஃபார் எவர். இப்போ சமீபத்திலே நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். யூஎஸ் வார் மினிஸ்டர் ஹெக்ஸேத் எல்லாம் நேற்று செனேட்டில் வச்சு கேள்வி தொலைச்செறிஞ்சிட்டாங்க. அடிஷ்னல் ஃபண்டிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வாருக்காக, போருக்காக. அடிஷ்னல் ஃபண்டிங் கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அல்லது கஷ்டப்பட்டு தான் வாங்கணும், அதுக்கு அவங்க டெமோக்ராட்ஸும் அப்ரூவல்லாம் கொடுக்கணும். ஸோ திஸ் வார் கேன் நாட் கோ ஆன் ஃபார் எவர் ஃப்ரம் அ யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ். த ஒன்லி கொஷின் இஸ் 3 months, 2 months, 3 months, 6 months, அல்லது 1 year, 2 year அப்படிங்கிறது தான். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தோம்னா ப்ராபப்ளி ஒரு 3 to 6 monthsக்குள்ளே இது முடிஞ்சிருச்சு, இந்த இஷ்யூஸ்லாம் ஓவர் ஆகிடுச்சு, அல்லது ஆல் ஆஃப் சடன் ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகிட்டாங்க அப்படிலாம் வந்துச்சுன்னா இட் வுட் பி எ குட் திங். இப்போ இன்டர்மிட்டன்ட் இடையில ஒரு சீஸ்ஃபயர் நடந்த மாதிரி இன்னொரு சீஸ்ஃபயர் நடந்து இன்னொரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தாங்கன்னா தென் அகெயின் மார்க்கெட்ஸ் வில் பிக்அப். ஹேவிங் செட் தட் இந்தியா இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் ஃபுட்டிங். லோக்கலில் வந்து கன்சம்ஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் தே ஆர் க்ரோயிங் வெல், நோ இஷ்யூஸு. இந்தியா வந்து இந்த டாலர் இஷ்யூவை, ஃபாரெக்ஸ் இஷ்யூவையும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக இப்போ எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் அதெல்லாம் வரவழைச்சாங்க, அதுலேயும் பணம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எஸ்ஐபி போடுறவங்க கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபிஸ். ஐ டோன்ட் சி எ மேஜர் ஷாக் ஃபார் இந்தியா. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். until and unless really the situation worsens in the West Asia. ஸோ அதனால் stay tight. These are tougher times for investors. But the good thing is market is not crashing. Gradually ஒரு 0.5%, 0.7% அப்படி தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. It is not crashing by 5%, 10%, அது மாதிரிலாம் நடக்கலை. ஸோ திஸ் இஸ் வெரி பியரபிள். அதனால் I don't see a major issue here. Thank you. Keep watching.